ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த கிளட்ச் வேர்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெயின் ராட் கேம் தான் கைஸ் விளாட போகிறோம். ஏன்னா ப்ரோ அங்கே ட்ரில்லுன்னு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ட்ரில் ஃபார் அ பிரெயின் ராட், ஓகேங்களா? இந்த கேம் தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் விளாட போகிறோம். நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, அதாவது நான் வந்து ரோப்ளாக்ஸில் வந்து நிறையா ஷார்ட்ஸ் வால் ஆப் அந்த மாதிரி போட்டிருப்பேன். நம்ம ஒரு பிரெயின் ராட் வீடியோ போடுவோமே தான். இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேமிங் கேமர்ஸ் அவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. மறக்காமல் அவர் சேனல்லையும் போய் பாருங்கள். நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நான் கன்ஃபார்மாக கொடுத்துருப்பேன் அவர் சேனல், ஓகேங்களா? அவருக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க யூடியூபர்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம கலகலன்னு பேசாமல் இந்த கேமை விளாட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதான் நம்ம பேஸு போலங்க பாருங்கள். அப்படி இந்த இங்கே காமிக்குது, இந்த இருக்கும் பாருங்கள், பேகனி 7 ஒரு கலியர் ஒரு கலர் லைக் அண்ட் ஜாயின் த குரூப் ஃபார் பிரெயின். சும்மா கொடுத்து பார்ப்போம் பாருங்க. வந்துச்சுன்னாலும் நான் வைக்க மாட்டேன். கொடுங்கடா, டே ஏமாத்திட்டே தாங்கடா. ஓகே கைஸ், இந்த இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செல் பிரெயின் ராட்ஸ் நம்ம தேவையில்லாத விற்கலாம். இது என்னது ஃபியூஸ் மிஷினா? அதாவது அந்த ஸ்டீல் பிரெயின் ராட்டில் போலாதான். இது ரோபோக்ஸ் கொடுத்துக்கிறது. நம்ம ட்ரில் பண்ணுறதை அப்கிரேட் பண்ணலாம் போல. சரி ஓகே வாங்க, நம்ம ட்ரில் பண்ணி தான் பார்ப்போம். அவனே பண்ணுறானா? சரி ஓகே வாங்க, அப்படியே நம்மளும் பண்ணிகிட்டே போகிறோம். இப்போ நம்மகிட்ட ஒரு கொஞ்சம் டம்மியான ட்ரில் தான் இருக்கா, அதனால தான் அவன் லேட் ஆகுறோம். இங்கே ட்ரில் பண்ணி இங்கிட்டு வந்தாச்சா? 575 750 தூக்குடா. 750 எனக்கு கிடச்சிருக்கு. மீதியெல்லாம் 50 அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரோ எவ்வளோ லேட் ஆகுது பாருங்களேன். இப்போலாம் பண்ணால் நம்ம என்றைக்கு போகிறோம் ப்ரோ? 1K ப்ரோ 1K ஸ்டார்டிங்லேயே அற்புதம். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ப்ரோ இப்போதால ப்ரோ ஆரம்பிச்சிங்கன்னு கேட்குறீங்களா? 1K கொடுத்துருக்காங்களே, பிடிக்காமல் எப்படி இருக்கணும்? அது அப்படி தான் ப்ரோ விடுங்க. சரி ஓகே, நம்ம இவனை அப்கிரேடும் பண்ணலாம் போல். ஒரு ஃபஸ்ட்டு லெவல் மட்டும் ஃப்ரீ போல் 1.2K. கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ட்ரில்லை அப்கிரேட் பண்ணுவோம். ஒரு 15K தாடாடி. இப்போ கலெக்ட் பண்ண வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம நிறையா கேம் நம்ம சேனலில் போடணும். மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ப்ரோ காசு கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. இதை கொடுத்தாலும் ஆகுமோ? சாரி மறந்துட்டேன். 10 ஆகும் ப்ரோ. இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உடைக்கிறோன்னு பாருங்களேன். அப்போ சரியான ஸ்லோ. 1.5K. சரிங்க, இதை ப்ரோ இது உடைக்க லேட்டாக தான் ப்ரோ ஆகுது. அப்படின்னா இவனை தூக்கிட்டே போயிடுவோம் ப்ரோ. ஸ்டார்டிங்கே 1.5Kனா அடுத்து போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10K கிடைக்கும். இங்கே இதை நோண்டி பார்ப்போம். செம்ம ஃபஸ்ட்டாக இருக்கும். 1.5K. இவனையும் ஃப்ரீயாக ஒரு அப்கிரேட் பண்ணுவோம். ப்ரோ என்ன ப்ரோ காசு கேட்குறீங்க? ஏன் மாற்றிட்டேங்கடா? 64K இருக்குது. நம்ம இவங்களை அப்கிரேட் பண்ண வேணாம். நம்மளுக்கு ஒரு நல்ல பிரெயின் ராட் கிடைக்கும்ல, அப்போ நம்ம அப்கிரேட் பண்ணுவோம், ஓகேங்களா? 75K நம்மளால் பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலாம். இப்போயே நம்ம 65 வந்தாச்சு ப்ரோ. செம்ம ஸ்பீடாக உடைக்கிறோம் பாருங்க. நம்ம இங்கேயே எதுக்கும் பார்ப்போம். சில நேரத்தில் 2K ஸ்பான் ஆனாலும் ஆகும், ஆனால் தெரியாது ப்ரோ. கொஞ்சம் லேட்டாக தான் உடைக்கிறான். பரவாயில்ல, நம்ம இங்கே உடச்சி அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து அங்கே கலெக்ட் பண்ணுற காசு ஃபுல்லாக அவனுக்கே நம்ம அப்கிரேட் பண்ண போட்டோம். இன்வென்ட்ரிலாம் இருக்குது, ரீபர்த்து கூட இருக்குது கைஸ். கான்ஃபிகர் அப்படி இப்படி அப்படின்ற ஷேக்கு, ஸ்க்ரீன் ஷேக் ஆஃப் ஆன் என்ன பண்ணாலும் ஆனால் வர மாட்டேதே. அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் இது வந்து அப்படியே கொஞ்சம் இடமும் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? 4.1K ப்ரூ. 5K தூக்கி வச்சுக்குவோம். கிளியர் ஏரியாலாம் இருக்குது ப்ரூ. டைமண்ட் ப்ரூ 23K ப்ரூ. இது ஏதோ மியூட்டேஷனோட போல். இது என்னது கேலக்ஸி இது மேலே பட்டிருக்கு ப்ரோ. அற்புதம் டபுள். அது மாதிரி தான் நம்ம கேரியும் அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா நல்லதாக பண்ணாது. இங்கே பாருங்கள் 3K. டே அங்கே நான் வருவேண்டா. ஆனால் இப்போ நான் திரும்பி தோன்ற மாதிரி போனேன். எனக்கு ஈவன் தான் முக்கியம் இல்லை, போங்கடா. ஈவன் தான்டா. 23K கைஸ், அற்புதம். அப்போலாம் எவ்வளோ பண்ண முடியும்? இப்போ இருக்க காசை இவனுக்கு அப்கிரேட் பண்ணுவேன். ஏன்னா இவனே நம்மளுக்கு நல்லா காசு தர ஆரம்பிச்சிருவான். அப்படின்றப்ப கொஞ்சம் நம்மளுக்கு ஏறும். கேரி இருக்குமான்னு தெரில, ஆனால் நான் இருக்கிற மாதிரி பேசிகிட்ருக்கேன் ப்ரோ. ட்ரில்லு கூட வாங்கலாமா? சரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரில் வாங்கிக்கோம். மீதி காசு ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுவோம். காசு பத்தலைன்றேன்.
டேய் எனக்கு கேரி வேணும்டா டி ப்ரோ. இந்த கேமில் கேரி இல்லையா? இல்லை எனக்கு புரியலை ப்ரோ. கேரி வேணும் ப்ரோ மெயின் அந்த கேமுக்கு. பூஸ்டர் லக்கி பிளாக் ரோபக்ஸா பூஸ்டர்ஸ் ப்ரோ. இதில் கேரி இல்லை ப்ரோ. அதான் ப்ரோ பிரச்சனை. நம்ம ஒன்றா தான் ப்ரோ தூக்கிட்டு வர முடியும். அட போங்கடா என்னடா சார் நல்லா இருந்த கேம் ப்ரோ. 2 மில்லியன் ப்ரோ. நம்ம மில்லியனர் ஆகிட்டோம். அதுக்குள்ள 2 மில்லியன் ப்ரோ. இருங்க நம்ம இப்போ உடைக்கிறதே கொஞ்சம் பண்ணுவோம். இங்கே நான் பார்த்தேனே ட்ரில்லு இன்னும் கொஞ்சம் காசு தானா? இருங்க டக்குன்னு போய் தொட்டுட்டு வந்துடுவோம். நம்ம பேக்கில் பாருங்களேன் அப்படியே பின்னாடி வச்சுருக்கோம். அதாவது அந்த ட்ரில்லை இருங்க நம்ம அந்த ட்ரில்லை வாங்கிட்டு மீது காசு ஃபுல்லாக அப்கிரேடை போட்டுருவோம். வர ட்ரில்லை வாங்கியாச்சு. எக்யூ இதான் இதில் இருக்கிறதே பவர். அப்போ இதே நான் வைக்க முடியும். அடுத்து நல்லதாக இருந்துச்சு. அடுத்து காசு இருந்துச்சுன்னா வாங்கலாம்னு நினச்சேன். காசு இல்லை. 1.4 மில்லியன். சரி நான் இப்போதைக்கு போடுற முடிஞ்ச அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். காசு இல்லையா? இப்போ பாருங்கள் அது எப்படி நோண்டுறோன்னு ப்ரோ. இது சுற்றியே நோண்டுது ப்ரோ. அற்புதம். இப்போ பாருங்கள் இதனால் இப்போ நம்ம இந்த டேர்ட்டை உடைச்ச மாதிரி இதை உடைக்கிறோம். 3.5K ப்ரோ. லேட் ஆகுது தான், ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்ல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நோண்டிட்டு இப்போ ஒரு நல்ல பிரெயின் ராட்டை எடுத்துகிட்டு நான் ரீபர்த் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே ரீபர்த்துன்னு கூட காமிக்கிறேங்க. வந்துச்சு 16K 11 14 ப்ரோ. இதுதான் ஹையஸ்ட்டு போல் ப்ரோ. நல்ல கடைசி ஒரு 4 செகண்ட் தூக்கிட்டோம். 14 16 25 வாடா பாட்டாச்சு பாட்டு. ஓமை காட். இங்கே இதை நோண்ட ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. லேட்டு தான் ப்ரோ ஆகுது. நம்ம இவனை வச்சுட்டு ரீபர்த் பண்ணிவிட்டு வந்தோன்னே தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். டியூபர்ஸா யார் தெரில. 26K தரையா? நம்ம எவ்வளோ 25வா தெரிலையே. நம்ம பாட்டு இப்போ நம்மளே ஒரு வழி மாதிரி உருவாக்கிட்டு போகலாம். இப்போ பாருங்கள் டர்ட்டு ஸ்டோன் அந்த மாதிரி போது. ஆமாங்கா 25K ப்ரோ. இருங்க ப்ரோ அதை வேறு தொட்டுட்டு வரைஞ்சிட்ருக்கேன். இருங்களேன் கொஞ்சம் சவுண்ட் ஏற்றிக்கும். உங்களுக்கு இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன் காசு ஏறதுலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு எனக்கு தெரில. அதனால் எதுவும் குறைச்சிக்கோ ப்ரோ. இவன் அப்கிரேடு பண்ணால் எவ்வளோ தருவான் ப்ரோ? 7 மில்லியன். ஓமை காட். இருங்க இவனை ஒரு 100K பெட்டாக மாற்றிடுவோம். போதும் ப்ரோ. கேரி இல்லை ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு பிரச்சனை. பேஸ் அப்கிரேட் நம்ம அப்புறமேட்டு பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ கேரி தான் ப்ரோ வேணும். சரி 100 தானே? நான் தான் எவ்வளோ இருக்குது. MTQ யாரோ ஜாயின் ஆகிறாங்க. கோகுல் ப்ரோன்னு நினைக்கிறேன். இது சரியாக தெரில. ரீபர்த்துக்கு எவ்வளோட அடுத்து ஹாய் ப்ரோ ஐ எம் டேக்கிங் வீடியோன்ற மாதிரி போட போகிறேன். ஹாய் ஐ எம் டேக்கிங் வீடியோ. I'm recording right now அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரில. சொல்லுங்க நம்ம இந்த இதை நம்ம 200க்கு போவோம். 170 தானா? ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நம்ம அப்போ எவ்வளோ இருந்தானு உங்களுக்கு தெரியுமா? நான் பார்க்க மறந்தேன். சொல்லுங்க நம்ம பாட்டு நோண்டிட்டு போகலாம். ப்ரோ அசால்ட்டாக போயிட்டுருக்கோம் ப்ரோ. டேர்ட் பிளாக் மாதிரி 3K. அதான் நம்மளாலே அங்கே போக முடியல ப்ரோ. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்போ இருந்ததோட. 200 போய் நம்ம இதெல்லாம் உடச்சிட்டு அங்கே போயிட்டு ஒரு பிரெயின் ராட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் நம்ம ரீபர்த் பண்ணணும். ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் அல்லவா. 25K 11 இதில் கேரி இல்லையா கைஸ்? கடுப்பு கைஸ். ஸ்டோர் அப்படி ஒன்றும் இல்லை தான். நம்ம ரியல் காசு கொடுச்சி ரியல் காசு என்னப்பா ரியல் காசுன்னா இந்த கேம் காசு கொடுத்து ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. 5K தானே காசு தராங்களே. சரி அதிகமாக தருவாங்கன்னு நினச்சேன். 5K அது ஏதாச்சும் பேசுகிறாரான்னு பார்ப்போம். இருங்க குளோபலில் பேசுகிறாரு. கிவ் மீ சம்திங். ஆனால் அது கோகுல் ப்ரோவில் வேறு யாரும் அப்படியே அதை சும்மா உடச்சிட்டு போவோம். அதில் பேசுறது கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கும். இந்த 25K தான் என்னால் போகவே முடியுது ஹையஸ்ட்டாக.
நம்ம இந்த ட்ரில் மிஷின் எவ்வளோன்னு பார்ப்போம். ப்ரோ 41 மில்லியன் ஓடுங்க. 20 நம்ம ப்ளஸ் 10னா எவ்வளோ? முதல் 200 போக முடியாது. 200 போக முடியாது. எனக்கு கேரி வேணும்டா. அதான் ப்ரோ இந்த கேமில் இப்போ கடுப்பாக இருக்குது. 15 மில்லியனுக்கா? ஐயோ, இதை தெரியாமல் நான் போயிருக்கேனே. இருங்க, நம்ம இப்போ போனானாலே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவனே கொஞ்சம் தரம் காசு. ப்ரோ 15 மில்லியன் சேர்ந்துருச்சு. 17 சேர்ந்துருச்சு. இருங்க பார்க்கலாம். இங்கே போய் ஐயோ நல்ல வேலை இதை பண்ணியிருப்பேன் கைஸ். இந்த இருக்குது பாருங்கள். 15 மில்லியனுக்கு இதான் ட்வின் ட்ரில் அப்படின்னு ஏதோ இருக்குது. நம்ம இப்போ ஒன்று மட்டும் பண்ண முடியாது ப்ரோ. இப்போ இந்த ட்ரில்லை வச்சுட்டு நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக நோண்டுறோம் ப்ரோ. ஆனால் அதை நான் எக்யூப் பண்ணேன்னு தெரியலையே. லெஃப்ட் சைடில் கிளியர் ஏரியான்னு ஒன்று இருக்குது. கோகுல் ப்ரோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. கிளியர் ஏரியான்னு கொடுத்து இந்த இடத்துல இருக்க எல்லாமே போயிடுமா நினச்சேன்டா. போங்கடா. ரோப்ளாக்ஸ் கேட்குறேன் ப்ரோ. இப்போ வந்து இதை நம்ம அந்த ஸ்டோன் மொதல் உடைச்சோம்ல, அந்த ஸ்பீடில் உடைக்கணும். 10K 11K 14K 16K 17K 17K தானா? போங்கடா. இங்கே 25K கிடைக்கும். ஓகே, இதை நம்ம ஸ்லோவாகவே நோண்டிட்டு போவோமா? அங்கே போனால் தெரிஞ்ச ஒரு 50K அந்த மாதிரி பெட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் அற்புதம். இதில் எனக்கு இன்னொரு டவுட்டு கைஸ். இப்போ வந்து இதில் 50 பிளாக் இந்த மாதிரி நான் நோண்டிட்டு போகணுமா? அதே தான் இருக்குமா இல்லாட்டி என்னன்னு தெரில ப்ரோ. 50K 206 ப்ரோ. வந்ததுக்கு ஒரு அற்புதமான பிரெயின் ராட். 206K பெர் செகண்ட். எப்படியும் ஒரு 3 மில்லியன் பெர் செகண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். சரியாக தரல ப்ரோ. இதை போய் கோகுல் ப்ரோகிட்ட கொடுப்போமா ப்ரோ? இங்கே பாருங்கள். கொடுப்போமா? கொடுக்கல மாட்டேன் போங்க. நான் காமிக்க தான் செய்வேன். நம்மளை சுற்றி உடைக்கிது பாருங்க. இது கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் ஆகும். நான் அந்த கேமுக்குள்ளே வந்தேன்னு என்னன்னு தெரியுமா நினச்சேன்? நம்ம தோண்டிகிட்டே போகணும், ஊடால் ஏதாச்சும் பிரெயின் ராட் கிடைக்கணும். ஆனால் தோண்டிட்டு போகிற வழியில் தான் கிடைக்கவே செய்யும். இவனை நம்ம நினச்சா 1 மில்லியன் பெட்டா மாற்றலாம். மாற்றுவோமா? இல்லை மாற்றுறோமா இல்லையா ப்ரோ? 3 மில்லியன் பெர் செகண்ட். ஓமைகாட் பணக்காரன். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா போதும். நம்ம போய் ஸ்பீடெல்லாம் போட்டு ரீபர்த் பண்ண போகிறேன். எங்கடா இருக்குது? இந்த இருக்குது 400 மில்லியன் தான் அடுத்து நம்ம. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ரீபர்த் பண்ணணும்ல. ரீபர்த் பண்ணியாச்சு. அற்புதம். இப்போ வந்து ப்ரோ யூ மேக் 103 பில்லியன் பெர் டே ஆஃப்லைனில். அற்புதம் ப்ரோ. நம்ம 400 மில்லியன் ஆக்கிட்டு என்ன பண்ண ஐயோ 400 மில்லியன் ஆக்கி அந்த ட்ரில் வாங்குவோம். இப்போதைக்கு இவங்களாம் நமக்கு தேவையில்லை. இவன் வேணா இருக்கட்டும். ஞானா நீ 25K தானே? நீ ஒரு 100K தாடா, நல்லா இருப்ப ப்ரோ. அதுக்கு நீ அப்கிரேட் பண்ண ப்ரோன்றீங்களா? தெரியுது. இவ்வளோ போதும். தெரிஞ்சு இவனையும் எடுத்துருவோங்க. 56K தான் இப்போதைக்கு. இந்த மாதிரி ஆளை எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போதும். செல் எங்கே பண்ண இருக்குது நமக்கு பேச முன்னாடி. தேங்க்யூ. ஐயோ ப்ரோ புர்புர் 10 அப்படின்னு கம்மியாக தான் தருவான். தெரிலையே. சொல்லுங்க. அப்கிரேட்ஸில் போய் ட்ரில் அந்த ட்ரில் வாங்கிடுவோம். 400 மில்லியன் ப்ரோ. அடுத்து பில்லியனா ப்ரோ? அடுத்து 12 பில்லியன் கேட்குறாங்க ப்ரோ. இது ரொம்ப அநியாயம். 12 பில்லியன் ப்ரோ. நான் பில்லியனாரே ஆகலை. 12 பில்லியன் எப்படி? 12 பில்லியன் அது ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? பில்லியன் ப்ரோ கேரி இங்கே இருக்குது. இதை பார்க்கவே இல்லைங்க பாருங்கள் ப்ரோ. ஸ்பீடு கூட இருக்குது ப்ரோ. இதுங்க நம்ம இதை போட்டுக்கணும். நிறையா ஒரு 200 போயாச்சு. கேரி ஒரு இவ்வளோதானா? சரி, ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக கூட. அவள் தாங்க ப்ரோ. இவ்வளோ இதை பார்க்காம இந்த கேமை திட்டிகிட்டு இருந்தேன் ப்ரோ. என்னடா கேம் இது? கேரி கூட பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஸ்பீடாக வேறு போகிறோமா, ஈஸியாக கிடைக்குது. கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகுது. அதாவது விட்டு அதனால் கொஞ்சம் கிராஃபிக்ஸை குறைச்சிக்கிட்டேன். குறையும் தான் நினைக்கிறேன் ப்ரோ. கெத்து ப்ரோ. நம்ம 30K இருங்க. ஆனால் நம்ம இந்த எமரால்டை தாண்டியே போகலாமோ? என்ன ப்ரோ ஸ்லோவாக உடைக்கிறான்? நம்ம இந்த ட்ரில் வச்சுருந்தோம் இப்படி பண்ணுறல.
எப்பிக் லக்கி பிளாக் 180 ப்ரோ. இருங்க 123 முதல் தெரியும். 70 தானா? 185. இவன் எவ்வளோ தரான்? அற்புதம் ப்ரோ. இவன் டைமண்ட் வேறு, அதனால தான். இவன் எவ்வளோ ப்ரோ? 225. இவன் வேணும், இவன் வேணும். அற்புதம் கைஸ். இங்கே உடச்ச வழியிலே நம்ம திரும்பியும் போகலாம். நல்ல வேலை திரும்பி உடச்சிட்டு போகிற மாதிரி இல்லை. அது போதும். இங்கே 2 ரோபாக்ஸுக்கு 2x மணி அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்மகிட்ட இருந்த ரோபாக்ஸை இந்த சட்டைக்கு வாங்கிட்டோம். அதனால் பண்ண முடியாது. இல்லைனாலும் இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த கேம் நான் என்னமோ கண்டினியூஸாக விளாட போகிறேன். இல்லைல்ல மை காட். 185 225. இப்போ நான் எவ்வளையோ ப்ரோ பில்லியன் ப்ரோ, பில்லியன் ப்ரோ, பில்லியன் ப்ரோ. இருங்கடா. ஏன் ப்ரோ இப்போ மொத்தமாக இவனுக்கு போட்டேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர காசு எல்லாமே இவனுக்கு நான் அப்கிரேட் பண்ணி அழகாக எனக்கு காசு ஈஸியாக சேரும். இப்போ வந்து இவனுக்கு போட்டேன்னா, இப்போ இவங்க 2 பேரில் அந்த காசை கலெக்ட் பண்ணுவேன். இப்போ இவனுக்கு போடுவேன். இவனுக்கு போட்டுக்கிட்டு இருக்க கேப்பில் அங்கே காசு சேர்ந்துடும். அவ்வளோதாங்க. அற்புதம். சரியான ஒரு ட்ரிக்கால் இருக்குது. இருங்க இப்போ இவனே ஒரு மில்லியன் பற்றி எவ்வளோ ஆக்க முடியுமோ அவ்வளோ ஆக்கி விட்டுருவோம். அவ்வளோதான். அற்புதம் அற்புதம். இந்த ஆட்டோ கலெக்டரை கொடுத்துட்டே இருக்கேன். இந்த கேரி கூட எனக்கு அவ்வளோவா வேணாம். இந்த இதை உடைக்கிறத பண்ணு. ஸ்பீடாக யூஸ் பண்ணி கேரிக்கெலாம் 5 பில்லியன் கேட்குறாங்க. அநியாயமாக இருக்குது ப்ரோ. ஈஸியாக உடைக்கிறேன் ப்ரோ. பார்த்தீங்களா? ட்ரில் ப்ளஸ் ஸ்பீடு ப்ளஸ் இந்த மைன் பண்ணுறது ப்ரோ. ஆனால் இந்த எமரால்டு தான் ப்ரோ கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல டிசப்பாயிண்டடாக இருக்குது. 122 50 88 70 70 88 88. எங்கே இதை ட்ரை பண்ணுவோமா ப்ரோ? இது ஸ்லோவாக தான் போகிறான். பரவாயில்ல, நம்ம போவோம். ஏன்னா இதை தாண்டிட்டா எப்படி ஒரு 100K கிடைக்குமா நினைக்கிறேன். நம்மளோட இது மைனிங் வந்து பார்த்திங்கன்னா 267. ஃப்ரெண்ட் பூஸ்ட் வேறு இருக்குது பாருங்க கீழே. 925K ப்ரோ. இந்த இடத்துல இதான் ஹையஸ்ட்னே நினைக்கிறேன் ப்ரோ. இங்கே இன்னொன்று இருக்குது. இங்கே இது உடைக்கணுன்னா எவ்வளோ அடப்போங்கடா. இவ்வளோ லேட் ஆகுது. நம்ம போய் இவனை முதல்ல அப்கிரேட் பண்ணணும். இவனை இந்த 2 பேரையும் இப்போ ஆக்கி 1 பில்லியன் பெர் செகண்டா ப்ரோ தோண்டிட்டு போயிட்டுருக்கேன் பாரு. சரி 1 பில்லியனே ஆக்க முடியுமான்னு தெரில. ஆக்க ட்ரை பண்ணுவோம். ஹாய் பாய் பாய் ப்ரோ. ஆனால் 1 மில்லியன் பெட்டு ப்ரோ. சொல்லப்போனால் இது சரியானதை தூக்கிட்டு வந்துருக்கோம். நம்ம பேஸ் முன்னாடியே 2 பேரையும் போண்டா. வாங்கடா. நீங்கள் தாண்டா ப்ரோ. இங்கே பாருங்கள், நான் அப்கிரேடே பண்ணாமல் 2.2 மில்லியன் பெர் செகண்ட் தரேன். 7 பில்லியனா ப்ரோ? நம்மளா? இருங்க இவங்க 2 பேரையும் கொஞ்சம் இப்படி ஆக்கிட்டு அவள்தாங்க. இப்போ மீதி காசு ஃபுல்லாக நம்ம ட்ரில்லு வாங்க முடிஞ்சால் வாங்கிடுவாங்க. ட்ரில்லு வாங்கிட்டு மீதி காசு ஃபுல்லாக அந்த மைனிங் போடுவோம். ட்ரில்லுங்கடா 12 பில்லியன் தானா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்போ எவ்வளோ பில்லியன் கேட்டேன் ப்ரோ? 310. டர்ட்டெல்லாம் ப்ரூ தான். இந்த ட்ரில்லும் அதுவும் இல்லாமல் சொரிய உடைக்குது. இந்த ட்ரில்னால தான் நான் இன்னும் கொஞ்சம் அப்படி போகிறோம். ஏன்னா இந்த இதெல்லாம் உடைக்க இன்னும் நிறைய தேவை நினைக்கிறேன். இந்த பிக்காக்ஸ் இது என்ன சொல்ல மைனிங் வச்சுக்கோ ப்ரோ. இங்கே தானே கிடச்சிச்சு நம்மளுக்கு இல்லையா? சாங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஸ்லோவாக ப்ரோ? இதை தான் இதுக்கு நம்ம வந்தோமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வந்திருக்கோம். ஏன்னா இந்த ட்ராகன் கேனன் பண்ணி ப்ரோ 1 மில்லியன் ப்ரோ. 1 மில்லியன் பெட்டு. 1 மில்லியனுக்கு ஒருத்தன் கிடைக்கிறான்னு சொன்னேன். 1 மில்லியன் பெட்டே கிடைக்குன்னு நான் யார் எதிர்பார்த்தா? இருங்க நம்ம எப்படியே இதை ஸ்லோவாகவே உடச்சிருவோம். ஏன்னா கொஞ்சம் மீடியமாக தான் உடைக்கணும். அதனால் அங்கே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஃபுல்லாக 1 மில்லியன் பெட்டு தான். அன்லாக்டு சம்மர் பில் அதை நான் அப்பயே பண்ணியிருப்பேன். நம்ம போய் ரீபர்த் பண்ணணும் கைஸ் முதல் வேலையா. 1.4 1.6 1 ஓகே. இப்போதைக்கு 1.4 1.6 எடுத்துக்குவோம். டிடி என்னடா போயிடுச்சு? நல்ல வேலை இங்கே ஒன்று இருக்குது. கார் கேர் குறு ப்ரோ. மந்திரம் போடுறேன் ப்ரோ. வேறு எதுவும் இல்லையாடா?
இருங்க நம்ம இந்த இதே இறக்கி விட்டுட்டு ப்ரோ 1.6 தூக்கிட்டு இன்னொரு 1.6 தூக்கிடும். இதில் கூட நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும். இருங்க இது எவ்வளோ ஆகுது ப்ரோ? இது கொஞ்சம் இதாக இப்படி தான் போகுது. அப்படின்னா நம்ம போயிடுவோம் தான் நினைக்கிறேன். இருங்க ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. மேக்மா பிளாக், மைன்கிராஃப்ட் பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரோ. இப்போ தான் காமிக்கிறேன். டர்ட்டு, ஸ்டோனு, டைமண்ட், எமரால்ட், லாவா மாதிரி ஏதோ ஒன்று. இப்போ மேக்மாக்கும் லாவாவுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்களா? அது டிஃப்ரென்ஸ் ப்ரோ வந்தாச்சு ப்ரோ. 8 மில்லியன். நீங்கள் என்னடா போங்கடா வெளில ப்ரோ. இங்கே 16 மில்லியனா? 10 மில்லியன். இருங்க இறக்கி பார்ப்போம் யார் 10 மில்லியன் 8 மில்லியன் ப்ரோ. இங்கே ஒருத்தர் 20 மில்லியன். ஓ மை காட். அவ்வளோதான் கைஸ். ஓ மை காட் ப்ரோ. கேமை முடிக்கலாம் போகிறதில்ல, நம்ம கடைசி வரைக்கும் போனால் தான் இந்த கேம் முடித்த மாதிரி. ஆனால் பாருங்க இவ்வளோ தூரம் ப்ரோ. எமரால்ட் தான் இங்கே பாருங்கள் அசால்ட்டாக உடைக்கிறோம். டைமண்டா, அந்த டைமண்டுக்கு அப்படி உடச்சிட்டே போவோம். ஆனால் லாக் ஆகுது வேணாம். இங்கே பாருங்கள் ஒரு கேவ் மாதிரி உடச்சிருக்கோம். நம்மளை சுற்றி உடையுது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்கள் நான் இங்கிட்டு தான் போகிறேன், நான் உடையுது. பவர் ஆஃப் ட்ரில் ப்ரோ. அற்புதம் ப்ரோ. இப்போ இவங்க எவ்வளோ தெரியும்? 14 பில்லியன். 14 தான். 21, 25, 40, 53. இப்போ பாருங்கள் நான் 10 மில்லியன் அப்கிரேட் பண்ண போகிறதில்ல. வச்சுக்கூட கண்ணா 1 பில்லியன் பெர் செகண்டா இவனை. ஓமை கார்டு 1 பில்லியன் பெர் செகண்டாக மாற்றியாச்சு கைஸ் இவனை. வாட், ஐ குட் நாட் பிலீவ் இட். இருங்க நீ ஒரு 100 மில்லியன் ஆகுது. இப்போ இருக்க காசுக்கு முதல் ரீபர்த் பண்ணுவோம். 350 6-7 இருக்குது. இருங்க ட்ரில் வாங்க முடியுதான்னு பார்ப்போம். இருங்க ஏன்னா அப்புறமேட்டு திரும்பி காசுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். 21 இவ்வளோ நேரம் ரீபர்த் தானே. இருங்கடா பண்ணுறேன். எவ்வளோ கேட்டாங்க மறந்துட்டேனே. நேரம் பார்ப்போம். 250. நான் இப்போ ரீபர்த்தாக போட்டு தாக்க போகிறேன் ப்ரோ. கரெக்டாக இப்படி வந்து நிற்கிறேன் ப்ரோ. கெத்து ப்ரோ. ஓபி லெவல். சரியான ஓபி கைஸ். உண்மையிலே இவ்வளோ பெட்ருக்கு. நம்ம கோகுல் ப்ரோட்ட கொடுப்போம். டேய் யாருண்ணா நீ 185K? இருங்க இதை நம்ம போய் கோகுல் ப்ரோட்ட கொடுப்போமா? கேமர்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுவோமா? இருங்க கோகுல் ப்ரோ வேர் ஆர் யூ அப்படின்ற மாதிரி. கோகுல் ப்ரோ வேர் ஆர் யூ ப்ரோ. எது ப்ரோ அவர் பேச பார்ப்போம் பாருங்க. நிஞ்சா பிரதர் எம்டி ப்ரோ. அவர் எங்கே ப்ரோ? கேம் ஆஃப்ட்டு வெளில போயிட்டாரா என்ன ப்ரோ? இருக்காரு ப்ரோ. ஆனால் அவர் இந்த ப்ரோ வச்சுக்கோ ப்ரோ. ப்ரோ இதான் அவர் பேஸா? அவர் எவ்வளோ 15 மில்லியன். சூப்பர் ப்ரோ. 2 மில்லியன் பெட்லாம் அவரும் வச்சுருக்காரு. அற்புதம். இருங்க இது மைன்னே வருது பாருங்களேன். இப்போ விளையாடுவோம். 426 பில்லியன். வாட்? இதாங்க இஸ் நேரம். ட்ரில்லை வாங்கு. ரீபர்த் பண்ணால் தான் வாங்க முடியுமா? எங்கே வந்து யார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இருங்க நான் வாங்குகிறேன். ட்ரில்லு 100 ட்ரில்லியனா? 1/4 ட்ரில்லியனா? ஆர் யூ சீரியஸ் ரைட் நா ப்ரோ? அவர் நம்ம பேஸை வந்து பார்த்துட்டு போகிறாரு. ஆனால் நம்ம கேமில் காசு சேருதுன்னு என்ன 1 பில்லியன் பெர் செகண்ட் பெட்டு. நீ தான்டா டால்பதி ஃபெரோ இவன் தான் தரான். ஓகே நம்ம போய் இப்போ ட்ரில்லெல்லாம் அப்கிரேட் பண்ணணும். ட்ரில்லுன்றேன் இந்த பேர் என்னப்பா இது. கேரி கூட இப்போதைக்கு நம்மளுக்கு வேணாம். அப்போ கேரி நம்மளுக்கு மெயினாக இருந்துச்சானா இப்போ இல்லை. 360 கொஞ்சம் ஸ்பீடாக அப்கிரேட் பண்ணிடும். ஓய் ப்ரோ ஈஸியாக உடச்சிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம எது இருக்கா ஹையஸ்ட்டாக போனோம்? அந்த மேக்மாவுக்கு அடுத்து போனோமான்னு தெரில ப்ரோ. இங்கே பாருங்கள் ப்ரோ கிளிச் ஆயிடுச்சு ப்ரோ. டெய்லி விடுங்கடா. விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. ரீஸ்பான் பண்ண முடியாதா ப்ரோ? மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. அப்படியே ஓடிடலான்னு நினச்சேன் ப்ரோ. வேறு ஏதாச்சும் இருக்கா? எப்படியாச்சும் ரீபர்த்து ப்ரோ என் பேசுங்க. ரீபர்த் அப்படியே கொடுத்தா அப்படியே நம்ம பேசுகிறது
வேறு வழி இல்லை, நம்ம லீவ் ஆகிட்டு தான் வரணும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த கேமுக்குள்ளே ஜாயின் ஆகிடுச்சு. கோகுல் ப்ரோ நல்ல இடத்துல இருந்தேன், இப்போ இந்த இடத்துக்கு வந்தே கடுப்பா. ஒரு நல்ல இடத்துல நம்ம ஸ்பான் ஆகிருந்தோம், அந்த இடம் நம்ம கோகுல் ப்ரோ இருக்கார் 45 பில்லியன் வச்சு நம்ம இந்த இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரென்த்து கூட அந்த ஸ்பீடை ஒன்று மட்டும் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணுமல்லவா, ஜம்ப் பண்ண இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுமா? இது எனக்கு தெரியாது ப்ரோ. எல்லோரும் அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தேன் ப்ரோ. மாட்டிக்க மாட்டேன்டா போங்கடா. எப்படி பண்ண பார்த்தீங்களா? இது இப்போ தான் லோட் ஆக்குவீங்களாடா? இந்த மேக்மா பிளாக் வரைக்கும் நம்ம வந்துடணும். ஓட 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 டே ஓடடா, டே போடா. ரொம்ப பக்கத்தில் போனால் உடைக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டிடுமா கைஸ்? நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் இந்த இது ரேண்டம் ரைட்ராட்டுன்றதை கொடுக்கலான்னு நினச்சேன். இப்போ கட் பண்ணிட்டேன் மிஸ், மன்னிச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னால 10 மில்லியன் இவங்கெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்குது. 10 மில்லியன் 14 மில்லியன் ப்ரோ, 14 மில்லியன் ப்ரோ, 14 மில்லியனை பாட்டு மாதிரி விட்டுட்டு போகிறேன் பாருங்களே. 14 மில்லியன் அப்படின்னு என்னடா பக்குது? தள்ளி நின்று இருந்தால் தான் மைண்ட் பண்ணுவியாடா ப்ரோ. இது லேப்பிஸ் மாதிரின்னு நினைக்கிறேன். நம்ம இது ஈஸியாக கொஞ்சம் திணறோம், ஆனால் நம்ம இதையும் தாண்டி போயிடலாம் போல். என்ன 15 மில்லியன் மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு மாதிரி நம்ம மைண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு அட்வென்ச்சரிஸ்டிக்காக இருக்கும். 75 மில்லியனா? 75 மில்லியன் அப்சிடியன் பிளாக் அடுத்து ப்ரோ. கேமிங் கேமர்ஸ் அவர் ஐடியிலேருந்து ஜாயின் ஆகிறாரு. 75 மில்லியன் டி தக்காளிகளா இருங்க. நான் அடுத்து கேரி தாங்க அப்கிரேட் பண்ணணும். ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருங்க. அவர் ஏதாச்சும் பேசுகிறாரா பார்ப்போம் சேட்டில். ஏன்னா கேமர்ஸ் அவர்கள் ஹாய் வேறு தேவையான பேசி ப்ரோ. எங்கே ப்ரோ தோண்டிட்டு வந்தேன்? இந்த சைடா? அங்கே தான் அப்படி சொல்கிறேன் கைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கேம் போடலான்னு இருக்கேன். அதுதான் இந்த லெமனேட். அதுதான் இப்போ ரோப்ளாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருக்குது. அதை நான் போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா ப்ரோ? போக மாட்டேன். பக்கில் மாட்டி விடலான்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? அவர் பேஸ் எங்கள் ப்ரோ கேமிங் கேமர்ஸ். ஹாய் ப்ரோ அவர் இங்கேருந்து அவர் ஐடிக்கு இது பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். என்ன எதுவுமே பேச மாட்டாரு, 2 ஃபோன்லேயும் விளாட்றாரு. பிரசனா அவர், அதாவது கோகுலோட ப்ரோட அண்ணே அவருன்னு நினைக்கிறேன். 2 ஐடியில் விளாட்றாங்க, அதான் ஒரு டவுட். இது என் பேச இல்லையோ, சாரி மறந்துட்டேன் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ இப்போ பாருங்கள் காசு, அதே மறந்துட்டேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள் காசு மட்டும் பாருங்க 285 309 1 trillion guys. We just hit 1 trillion guys. ஏன் ப்ரோ இப்போ பைத்தியக்காரத்தனமாக மொத்த காசு ஒன்று போட்டேன்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் தான் கைஸ் நம்ம ஆட்டமே ஆரம்பிக்குது. ரீபர்த்தாக போட்டு தாக்க போகிறோம். ஏன்னா நம்ம ரீபர்த் பண்ணிட்டோன்னா காசு போயிடும்ல. ஆனால் இவன்ட்டேருந்து இன்னும் நம்மளுக்கு ஸ்பீடாக கிடைக்கும். அதனால தான் இருங்க மொதல் வெளியாக கேரி பண்ணணும்னு இல்லை இருங்க பண்ணுவோம். கேரி ஒன்று பண்ணிடுவோம், 2 பண்ணுவோம். ஐயோ ட்ரில்லியன் நாங்கள் இருக்கிறோம். 40, அதாவது 4 ஆட்டம் இதை தட்டணும் கைஸ். இன்னும் 2 ஆட்டம் தட்டணும். அது என்ன ப்ரோ 2 ஆட்டம் தட்டணும்னா 2 ஆட்டம் ரீபர்த் பண்ணணும். அந்த இதை காசு கட்டவே ரொம்ப ஆகும். போதுமாடா காசு? 3 ட்ரில்லியனா ப்ரோ? இருங்க ப்ரோ மொதல் ட்ரில்லும் ப்ரோ 3 ட்ரில்லியனா? அசால்ட்டாக வருமே. 100 ட்ரில்லியன் தான் வாங்க முடியுமா? ஏமாத்திட்டீங்க. நல்ல வேலை பிரெயின் ராட்டை நம்ம அப்கிரேட் பண்ணோம் ப்ரோ. தெரியாதனமாக கேரி நான் மேக்ஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. சரி விடுங்க, கேரி சேர்ந்து மேக்ஸும் இருந்துச்சு. ரீபர்த் பண்ணுவோமா? ரீபர்த் பாருங்கள், ரீபர்த் பண்ணியாச்சு. அப்படின்னா தான் அடுத்த ட்ரில் அந்த மாதிரிலாம் அன்லாக் ஆகுமோ? அதுக்கு தான் ரீபர்த் பண்ணுறோம். அடுத்து மணி 3.5x 75 பில்லியன் per second. பில்லியனா அப்படின்றது சொன்ன நம்ம பில்லியன் 75 பில்லியன் per second. அதுவும் இந்த 5 ட்ரில்லியனுக்கு நான் போய் அப்படியே ஃபுல்லாக இதுதான் போட போகிறேன். இருங்க ஏதாச்சும் ஒரு நல்ல பிரெயின் ராட்டை அப்கிரேட் பண்ணியிருப்போம். இங்கே ஒருத்தர் இருப்பானே, இன்னொருத்தர் தூக்கிட்டு வந்தேனே ப்ரோ. 75 மில்லியன் எங்கே போனான்? காணாமல் போயிட்டானா? டே 75 மில்லியன் பெட்டு
இருங்க நம்ம பேஸை மட்டும் ஒன்று அப்கிரேட் பண்ணிக்குவோம். ஒன்றும் இல்லை, சும்மா பண்ணிவிட்டேன், கைக்கு வரதை பண்ணிவிட்டேன் சொல்ல போனால். ப்ரோ இவனை மட்டும்தான் தூக்கிட்டு வந்தோமா? இன்வென்ட்ரியில் இருக்கானா? நான் தூக்கிட்டு வந்தேனே நம்ம. சரி இவனை நம்ம கொஞ்சம் ஆக்கும். இவன் கொஞ்சம் போதும். இங்கே இன்னொருத்தே இருப்பானே அவன். ஆகுடாடே எவ்வளோ போகணுமோ அவ்வளோ போய் கூட. ஏன்னா அவ்வளோ காசு இருக்குது. இப்போ நான் போய் அந்த ட்ரில்லு தான் எவ்வளோ, இந்த காசு ஃபுல்லாக ட்ரில் தான் போட போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம போக தான் செய்யணும். கேரிங் மேக்ஸ் ப்ரோ காசு குறையவே மாட்டேங்குது ப்ரோ. இப்போ தான் குறைய ஆரம்பிக்குது. 438. ஓ அவர் ஏதோ சேட்டில் பேசவே மாட்டார். சரி விடுங்க, நம்ம பாட்டு கேம் பிளே விளாடுவோம். அவர் பாட்டு அவர் கேம் பிளே விளாட்டோம். நல்ல வேலை நின்றுட்டேன், இல்லைன்னா அதே மாதிரி போய் மாட்டியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இதெல்லாம் ஈஸியாக உடைக்கலாம். ஓமை காட் டே லோடாங்கடா. டொப்புன்னு மொத்தமாக லோடாங்க ப்ரூ. இந்த கேம் ஈஸியாகிடுச்சுலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம இன்னும் கடைசி வரைக்கும் போகல. ஆனால் பாருங்களேன், அதுக்குள்ளே எவ்வளோ நிமிஷம் வீடியோ? 31 நிமிஷமா ப்ரோ? 31 நிமிஷமா நான் எடுத்திருக்கேன், எனக்கே தெரில ப்ரோ. சரி லாப்பிஸையும் தாண்டி போவோம் இருங்க. என்னடா பேசாமல் இருந்தால் அப்படியே சரன்னு போயிடுவேன்னு நினச்சேன். ஸ்லோவாக தான் போகிறான். 35 மில்லியன் 37 75 தூக்கிக்குவோம், ஏன்னா நம்மகிட்ட கேரிங் மேனி இருக்குல்ல. 41 இருங்க, இதை நோண்டி பார்ப்போம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இப்படியே போயிடலாம் ப்ரோ. நான் அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஓ மை காட் 500 மில்லியனா ப்ரோ? நான் அப்படியே நோண்டிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன், பார்த்தா ப்ரோ 400 மில்லியன் மிஸ் பண்ணிட்டேன். அதை விடுங்க, வந்து பார்த்தா ஷாக்கு. ஸ்மார்ட் கேட் ப்ரோ 500 மில்லியன் ப்ரோ. எவ்வளோ 1 ட்ரில்லியன் இவனை ப்ரோ. வாயில் பேச்சு வரல ப்ரோ, உண்மையிலே வரல ப்ரோ. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ தான் நான் நோண்டேன், ஆனால் ஒரு 50 செகண்ட் ஆகிருக்கும் வீடியோவில். நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன், எப்படி உங்களுக்கு தெரியும் ப்ரோ? ஐ கேன் பிலீவ் இட். அதான் எனக்கு அதே தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. எப்படி ப்ரோ கேம்காரங்க சொல்லி வச்சு சோதிச்சிருக்கேன். 2 பேஸ்ன்னு கொடுத்தா போயிடுவான்னு நினச்சேன் ப்ரோ. நான் ப்ரோ நல்ல ப்ரோ டே ஏன்டா கேம்காரங்களா எப்படி பண்ணுறீங்க? நம்ம பேஸ் ரைட் சைடு தான் நான் வச்சுக்குவோம். கிளைம் கொடுக்க மாட்டேங்க போங்கடா. என்கிட்ட மில்லியன் பெட்டே இருக்குடா. எனக்கு அவன் வேணாம் என் குரூப்பில் மட்டும் ப்ரோ. என்ன ப்ரோ ட்ரில்லியன் சேர்த்து வச்சுருக்காங்க? ட்ரில்லியன் ப்ரோ. இருங்க நம்ம பேச கைக்கு வர அளவுக்கு போட்டு விட்ருவோம், ஏன்னா இப்போ நம்ம நிறைய பிரிண்டாக தூக்கிட்டு வருவோம். ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ இந்த இடத்தோடய நம்ம முடிச்சுக்கோன்னு இல்லை, ஏன்னா வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப நேரம் போயிடுச்சு. நான் இதை பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடலான்னு இருக்கேன். 1 குவாட்ரில்லியன் பெர் டே பாருங்கள் வயல் ஆஃப்னு. ஓ மை காட் ப்ரோ. இப்போ இந்த காசு ஃபுல்லாக இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபைசிங்காக முடிக்கிற மாதிரி இந்த 35 குவாட்ரில்லியன் ஃபுல்லாக இவனுக்கே போட்டாலான்னு இருக்கேன். 3, 2, 1. $631 பில்லியன் %. 631 இருங்க இவன்ட்ட போடுவோம். ப்ரோ என்ன ப்ரோ நடக்குது இங்கே? நம்ப முடியாத காட்சிகளாக இருக்கே ப்ரோ. இருங்க ப்ரோ, இவங்க 2 பேரும் 1 ட்ரில்லியனா மாற்றுவோம் ப்ரோ. இருங்க 1 ட்ரில்லியன் per second இந்த பெட்டு. யாரா நீ தங்கம்? நீ இவன் வந்து 375 தான். இவன் எவ்வளோ நினைக்கிறீங்க? இவன் 1 ட்ரில்லியன் ப்ரோ. இந்த வீடியோ இங்கேயோடய முடிச்சுக்கோங்க ப்ரோ. பெரிய ஷாக்காக இருக்குல்ல, எனக்கு பகான்னு இருக்குது. என்னால் சுத்தமாக நம்ப முடியல ப்ரோ, என்னால் உண்மையிலே நம்ப முடியல ப்ரோ. இவ்வளோ 1 ட்ரில்லியன் per second.
ஏன் ப்ரோ இப்போ அந்த இடத்துல இது கட் பண்ணிங்கன்னு கேட்குறீங்களா? நான் கரெக்டாக 50 செகண்ட் நீங்கள் வந்து எண்ணினி தெரியாதனமாக ஏதோ ஒரு நேரத்தில் கீழே இருக்கேன் காசை கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் மேலே இருக்க காசை உண்மையிலே பார்க்கல. நம்ம அப்படியே 2 பேர் போய் பார்ப்போம். வாங்க 2 பேரில் நம்மளாம் போய் பார்ப்போம். ப்ரோ ப்ரோ இப்போ இவன் 1 கண்ட்ரிலேருந்து தரப்போகிறான், அவனும் தரப்போகிறான். ப்ரோ என்ன ப்ரோ இது? என்னால் நம்ப முடியல ப்ரோ. இருங்க செட்டிங்ஸில் போய் ஸ்லோ மூட் ஆன் பண்ணிடும். எவ்வளோ 1 குவார்ட்டர் இல்லை ப்ரோ, என்னால் நம்ப முடியல. எனக்கு பேச்சு வரல. கரெக்டாக பாருங்கள், இந்த ஸ்பின்னு கூட வந்துருக்கு. 31 நிமிஷம். அப்போ நான் கரெக்டாக தான் இருக்கா? போடா 3 மில்லியன் தந்துடுறேன். என்கிட்ட ட்ரில்லியன் பெட்ருக்குல்ல, இருங்க. நம்ம இந்த இடத்துல இந்த ட்ரில்லை வாங்கிட்டு ரீபர்த்தை பண்ணிவிட்டு இந்த காசுக்கு ஃபுல்லாக ஸ்பீடை போட்டுருவோமா? நம்ம ஸ்பீடு மேக்ஸ் போயிடலாம் எனக்கு தோணுது கைஸ். ஏன்னா நான் இப்போ ஸ்பீடு மேக்ஸ் போயிட்டேன்னா இந்த இதை நான் எப்படி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸ்ட்ரென்த். அதனால் காசு இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ நடக்குது இந்த கேமில்? 520 அடுத்து ரீபர்த்து தன்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கே தெரியாது. பாருங்கள் 39 ட்ரில்லியன். இதிலேருந்து கீழெல்லாம் இப்படி தான், கொஞ்சம் டம்மி தான். இவன் 1 பில்லியன் தருவான், 13 பில்லியன் சாரி. அவ்வளோதான். காசுக்கு பஞ்சமே இல்லை. இப்படிலாம் பண்ணால் யாவனுக்கு தான் இருக்கும். இருங்க இப்போ இந்த 19 பில்லியனை எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போமா? 2 ட்ரில்லியனை மாற்றிட்டேன். நீ யாரா? 1 ட்ரில்லியன். பாப்பா அந்த பாட்டு தாங்க எனக்கு பண்ண ஒரு ப்ரோ. என்னால் நம்பவே முடியல ப்ரோ. நம்ம இந்த கேம் ஆனால் முடிக்கலை. ஆனால் இந்த எவ்வளோ தூரம் அங்கே பாருங்கள், அவ்வளோ தூரம் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். பை பாய். அடுத்த பார்ட் 2ல நான் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய்.